தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. ஊழியக்காரரும் இதுக்கு விளக்கு இல்லைன்ற மாதிரி எழுதுறாரு. தீமோத்தேயுவே, இப்படி இருந்துக்கப்பா, பண ஆசை ரொம்ப டேமேஜ்ப்பா, ஜாக்கிரதை. நீ இதை விட்டுட்டு ஓடு. எதை நோக்கி ஓடு? நீதியை நோக்கி ஓடு. எது நீதி? அதை நோக்கி போ. எது அன்பு? அதை நோக்கி போ. எது சமாதானமா இருக்கு மனசுக்கு? நம்ம செய்யறது நம்ம மனசுக்கு எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கு. கஷ்டமா இருக்கிறத சொல்லல. சில விஷயங்கள் கஷ்டமா இருந்தாலும் மனசுக்கு சமாதானமா இருக்கும். சில விஷயங்கள் ஜாலியா இருந்தாலும் மனசு, ஸ்கூலுக்கு போய் உட்கார்ந்துருப்போமா, நமக்கு பிடிக்காத மிஸ் பாடம் நடத்திட்டு இருப்பாங்களா, ஆனால் கஷ்டமாக இருக்கும், ஆனால் சமாதானமாக இருக்கும். ஆனால் ஸ்கூலை கட்டடிச்சிட்டு சினிமா தேட்டரில் உட்காந்துருப்போமா, ஜாலியாக இருக்கும், ஆனால் மனசில் என்ன இருக்காது? மனசில் என்ன இருக்காது? கஷ்டமாக இருந்தாலும் உங்களை பார்த்து சொல்கிறேன், சமாதானமாக இருங்க. உங்கள் கணவரோடு இருக்கிறது உங்களுக்கு கஷ்டம்தான், ஆனால் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கணவரோடு இருக்கிறீங்களேன்ற சமாதானம் உங்களுக்கு இருக்கும். ஒரு கூரை வீடு, ஓடு வீடு, ஒழுவுற வீடு, பண கஷ்டம், கரண்ட் இல்லை, இன்வெர்டர் இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை, ஏசி இல்லை, அப்படியே கொசு இங்கே கிடைக்குது அங்கே கிடைக்குது, அது பாட்டு பாடி கோயின்னு பாட்டு பாடுது. இது கஷ்டம். ஆனால் மனசில் நீதியாக வாழ்கிறோம், நீதியாக வாழ்கிறோம், கர்த்தர் வச்சிருக்கிற இடத்துல இருக்கிறோம், பரிசுத்தமாக வாழ்கிறோம், அன்பாக தான் இருக்கிறோம், அதை நோக்கி ஓடுறோம். அந்த சமாதானத்தை தராரு, அவருக்கு மகிமை. இன்னைக்கு சிலர் சமாதானம் இல்லை, மீதி எல்லாம் வச்சுக்கிறாங்க, மீதி எல்லாம் இருக்குது, ஆனால் மனசு உறுத்துது. நீ சாப்பிட்ற சாப்பாடு உண்டா? நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு உண்ணுதா? நீ கட்டுற வாட்சி யாருது? எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த? போட்டிருக்கிற செப்பல் யாருது? எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த? நீ வாழ்கிற வாழ்க்கை யாருது? அந்த கேள்விகள் இருக்கிற சாப்பாட்டை நிம்மதியாக சாப்பிட விட மாட்டேங்குது. அதை தான் நீதிமொழிகள் சொல்லுது, வெறும் துணிக்கியாக இருந்தாலும் தொட்டுக்கிறதுக்கு இல்லாமல், சாப்பாட்டுக்கு தொட்டுக்க கேட்போம் பாருங்கள், நானும் கேட்பேன், தொட்டுக்க வைங்க. தொட்டுக்க இல்லைனாலும் சமாதானத்தோட தொட்டுக்க இல்லாமல் சாப்பிட்டா கூட அதுதான் பிரமாதம். கைத்தட்டி துதிக்கலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சமாதானம் தருவாராக. உங்கள் பிள்ளைகளோடு வாழ்கிறது தாங்க சமாதானம், உங்கள் கணவரோடு வாழ்கிறது தாங்க சமாதானம், உங்களுடைய மனைவியோடு வாழ்கிறது தான் சமாதானம். ஒருவேளை அவர் ரொம்ப ரிச்சான சேரீ எடுத்து கொடுக்காமல் இருக்கலாம், அது ஒரு சிம்பிள் சேரீயாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் கட்டியிருப்பீங்க. அது சிம்பிள் சேரீயாக இருந்தாலும் மனசில் சமாதானம் இருக்கும் பாருங்கள், அது 1 கோடி ரூபாய்க்கு எடுத்தாலும் கிடைக்காது. நமக்கு கர்த்தர் நீதியாக கொடுக்கறத என்ஜாய் பண்ணணும். சிம்பிள் வீடு